الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورهبانية ابتدعوها ما كتبناها عليهم. صدق الله العلي العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அருளின் காரணமாக இன்றைய தினம் 23ஆம் நாளுடைய தராவீகை நிறைவு செய்துவிட்டு 27 ஜுஸூக்கள் முடிக்கப்பட்டு இன்றைய தினம் தராவீகிலே ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு சிலவற்றின் கருத்துக்களை பேசுவதற்கும் கேட்பதற்குமாக இங்கே இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பான பெருமக்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா நிலைப்பாடுகளுக்கும் ஒரு தெளிவான வழிகாட்டுதலை தருகிறது. தான்தோண்டித்தனமாக, கண்மூடித்தனமாக, மூட நம்பிக்கையின் வாயிலாக யாரும் எதையும் இந்த மார்க்கத்திலே புகுத்திவிட முடியாது. ரப்புல் ஆலமீன் அவ்வளவு தெளிவாக, நேர்த்தியாக இந்த மார்க்கத்தை பதிவு செய்து வைத்திருக்கிறார். நான் அல்லாஹ் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கிறேன், நான் அல்லாஹுவை அடையணும், அதனால் எனக்கு இந்த உலகம் வேண்டாம், எனக்கு இங்கே இருக்கிற சொத்து சுகங்கள் வேண்டாம், செல்வம் வேண்டாம், எதுவுமே வேணாம், நான் அல்லாஹுவை போய் பார்க்க போகிறேன், அல்லாஹு அடைய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் போனாருன்னா அதை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. அதுக்கு தமிழில் துறவரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அரபியில் ரஹ்பானியத் அப்படின்னு அதுக்கு பேர். உலகத்தை முற்றிலுமாக திறந்துடுறது. சில சமயங்களில், சில மதங்களில் இது போன்ற காரியங்களில் ஈடுபடுவதை பெரியதாகவும், அவரைத்தான் குருவாகவும், ஒரு கட்டத்திலே மனித கடவுளாகவும் மனிதர்கள் மிக உயர்ந்த இடத்திலே வைக்கிற ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. ஆனால் இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. முற்றிலுமாக திறந்து விட்டு எதையும் போகக்கூடாது. நான் உலகத்தில் இருக்கவே மாட்டேன், காடுகளில் போய் வாழ போகிறேன், மனிதர்கள்ட்ட இருந்தால், குடும்பங்களில் இருந்தால் ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனை, என்னால் இருக்க முடியலை, இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் போனாருன்னா அது தவறு. அதே மாதிரி நான் ஏதாவது ஒரு மலை பொதும்பில் அல்லது மர பொதும்பில் போய் இருக்க போகிறேன் அப்படின்னு போனாலும் தப்பு. சரி, உலகத்திலேயே இருக்கிறேன், ஆனால் நான் தனிமையாக இருக்கிறேன், யார்கிட்டையும் எந்த தொடர்பும் நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் தப்பு. சரி, அதெல்லாம் கூட பரவாயில்லை, என்னை அத்தா அம்மா பெற்றுட்டாங்க, சகோதர சகோதரியோடு இருக்கிறேன், ஆனால் நான் எந்த திருமணமும் முடிச்சுக்க மாட்டேன், கல்யாணம் முடித்தா தானே பிரச்சனையும் ஆரம்பமாக்குது, அதனால் அது தேவையில்லை அப்படின்னு ஒருத்தர் நினச்சான்னா அதுவும் தப்பு. இப்போ உலகத்தை முற்றிலுமாக துரத்தல் என்பது, காடுகளில் வாழுதல் என்பது, மலைகளில் வாழுதல் என்பது, மனிதர்களை பிரிந்து வாழுதல் என்பது, திருமணம் முடிக்காமல் இருத்தல் என்பது, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து மொத்தமாக தான் துறவரம் அப்படின்னு தமிழில் சொல்லப்படுது. ரப்புல் ஆலமீன் இதை வன்மையாக கண்டிக்கிறார். இன்று ஓதப்பட்ட சூறாக்களில் அல் ஹதீத் என்ற ஒரு அத்தியாயம் வந்தது. அதில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு சிலர் அல்லாஹ் சொல்லாத இந்த துறவரத்தை அவர்களாகவே தங்களுக்குள் கடமையாக்கி கொண்டார்கள். அது மிகவும் தவறானது என்று அல்லாஹ் கண்டிக்கிறார். வரஹ்பானியத்தை நிப்ததஉஹா, துறவரத்தை அவர்கள் பிதஅத்தாக ஆக்கி கொண்டார்கள், புதிதாக ஏற்படுத்தி கொண்டார்கள். மா கதபுனாக அலைஹிம், அவர்களின் மீது அதை நாம் கடமையாக ஆக்கவே இல்லை, தேவையில்லாத ஒரு விஷயத்தையே அவங்க செய்கிறாங்க என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே கண்டிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு
நல்லமல் செய்ய வேண்டும் என்பதை ஆர்வப்படுத்தி ஈமானிய உத்வேகத்தை சஹாபாக்களுடைய உள்ளங்களிலே பாய்ச்சி கொண்டிருந்த நேரத்தில் ஒவ்வொரு சஹாபியினுடைய உள்ளங்களிலும் பல்வேறு விதமான எண்ணங்கள் ஏற்பட்டது. அதை எல்லாத்தையும் நபிகிட்ட கேட்டு அது கூடுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு சஹாபாக்கள் வந்தாங்க. ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, உஸ்மான் இப்னு மத்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, அல்லாஹுடைய தூதரே, நான் துறவரம் மேற்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த உலகத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு நான் ஒதுங்கி வாழலாம்னு நினைக்கிறேன். எனக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக அதை மறுத்து விட்டார். அது போன்று செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டார். அதே போன்றுதான் வேறொரு ஹதீஸில் வருகிறது, சில சஹாபாக்கள் அமல் செய்வதனுடைய ஆர்வத்தின் காரணமாக இனி நான் திருமணமே முடிக்கப் போவதில்லை என்றும், இனி நான் எல்லா காலங்களும் நோன்பு வைத்து கொண்டே இருப்பேன் என்றும், இப்படி ஒவ்வொரு சஹாபியும் அமலுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்திய போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்களை அழைத்து கண்டித்தார். திருமணம் முடிக்கிறது தான் என்னுடைய வழி, அது என்னுடைய சுன்னத்து. நான் நோன்பும் வைக்கிறேன், நோன்பும் இல்லாமல் இருக்கிறேன். நான் உறங்கவும் செய்கிறேன், அமல் செய்யவும் செய்கிறேன். எல்லா நேரமும் விழித்து அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தப்பு. நம்முடைய கண்களுக்கும் சில ஹக்கு இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையெல்லாம் சொல்லி சஹாபாக்களை கண்டித்தார்கள். இந்த செய்திகள் அனைத்தும் நமக்கு தரக்கூடிய ஒட்டுமொத்தமான படிப்பினை இதுதான். எதுவாக இருந்தாலும், அமல்களாக இருந்தாலும் கூட அதிலும் ஒரு அளவு இருக்கிறது. நடுவுநிலையை நாம் பேண வேண்டும். முற்றிலுமாக அனைத்தையும் திறந்துவிட்டு நான் அல்லாஹுவை அடையப் போகிறேன் என்று சொல்வது தவறானது என்பதைத்தான் இந்த வசனங்களும் இந்த நபிமொழிகளும் நமக்கு முத்தாய்ப்பான படிப்பினையாக தந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் சொல்லி தந்தார்களோ அந்த செய்திகளை புரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை நமக்கும் உலக முஸ்லிம்களுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிலா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ